Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics dated 30/1/2024 shift number 1 medium level based problem and easy level problems எல்லாத்தையும் solve பண்ணிருக்கோம் based on our memory. Crash course for March and April 2024 for NEET and JEE aspirants-க்கு conduct பண்ணிட்டு இருக்கோம். Google form descriptionல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டவங்க fill பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை communicate பண்ணுவாங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். A particle of mass m has been thrown at an angle of 30 degree theta with horizontal at the speed of u. Find the angular momentum of the highest point about the point of projection. So first of all angular momentum நோனியே நான் L which is equal to m into v into r. vங்கிறது uன்னு சொல்லிட்டாங்க. rன்னு சொல்லும்போது u square sin 2 theta divided by g. Chapter number 4 ஒரு கொஸ்டின்கிறனால அப்போ m u அப்போது mu cube divided by g sin 2 into 30 60 sin 60 அப்படின்னு சொல்லும்போது √3 divided by 2 இப்படி போட்டால் அந்த ஆன்சரே இல்லை. சரி எப்படி போட்டாலும் நமக்கு sin 2 thetaவில் √3 இருக்குது. ஸோ √3 இருக்கிற ஆன்சர் பிஆ டிஆன்னு இருக்குன்னு பார்த்தா டிவைடர் பையில் √3 இருக்குது mu cube இருக்குது பட் 8gன்னு இருக்குது. இது என்னவாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கொஸ்டின் ஒரு தடவை திருப்பி பார்க்கும்போது அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சேன். அப்போ என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் அ ப்ரொஜெக்டைல் அட் தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஹெச் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹெச் இருக்கு இல்லையா, ரீச் ஆகிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்குலார் மொமெண்டம் கேட்குறாங்க. அப்போ எல் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி இன்ட்டு ஹெச் ஆக அது வருது. ஸோ தட் இஸ் எம் இன்ட்டு யூ இன்ட்டு ஹெச். அதை போட்டதுக்கப்புறம் ஹெச்சோட ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 2g, யூ ஸ்கொயர் சைன் டிவைட் பை 2g, சைன் 30 ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் சைன் 30ங்கிறது 1/2, அது ஸ்கொயர் பண்ணால் 1/4. தட் பிகம்ஸ் யூ ஸ்கொயர் டிவைட் பை 8g. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் ஹெச், அதை எம்மோட சேர்க்குறோம். அப்படி பார்த்தாலும் எம் இன்ட்டு யூன்னு போட்டால் எம் யூ கியூப் டிவைடட் பை 8g அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. ரைட்டா? அந்த ஆப்ஷன் இருக்கா சியில், பட் தட் இஸ் நாட் தி ஆன்சர். இதுதான் இந்த மாதிரியான கொஸ்டினில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த ஹெச்சுங்கிற இடத்துல திஸ் இஸ் யுவர் யூ காஸ் டீட்டா அண்ட் திஸ் இஸ் யுவர் யூ சைன் டீட்டா அல்லவா? ஸோ ஹரிசாண்டல் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் யூ காஸ் டீட்டா, இந்த இடத்துல போய் ரீச் ஆகிற வரைக்கும் தான் யூ, அதுக்கு இன்பிட்வீன் வரைக்கும் இது யூ காஸ் டீட்டாவாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல யூ காஸ் டீட்டாங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது காஸ் 30ங்கிறது √3/2. அப்போது √3 இன்ட்டு யூ டிவைடட் பை 2 அந்த வேல்யூ இங்கே எம் இன்ட்டு யூ இன்ட்டு √3/2 இதையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ கெட் √3 mu cube டிவைடட் பை 8 × 16. ஸோ தி ஆப்ஷன் பி தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் நமக்கு எத்தனை ஆன்சர்ஸ்? 2 ஆன்சர்ஸ் நமக்கு மேப் பண்ணும்போது வருது. அதுவும் நீங்கள் இந்த காஸ் டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் டைரெக்டாக போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்போ நம்ம இயல்பாக என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஆப்ஷன் வருது ஐ வில் சூஸ் திஸ் ஆன்சர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன் கொஸ்டினை மிக மிக தெளிவாக படிக்கணும். ஏன்னா நமக்கு பாதி டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் இருக்குது. பாதி டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் இருக்கும்போது இது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் யூ, அது சம்வாட் என்ன சொல்கிறது மிங்கிள்டு வித் டீட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ ஈஸி ஒன். தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் 5 which is equal to 3 electron volt. எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன செய்யணும்? இன்ட்டு 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணணும். தி மேக்ஸிமம் வேவ்லென்த் லேம்டா என்னவாக இருக்கும் ஃபார் புரோட்டான் இன் நேனோமீட்டர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ நேனோமீட்டரில் கொஸ்டின் வரணுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 which is equal to 3 electron volt, that is the formula h into f naught, threshold frequency. Threshold frequency which is equal to 3d into 1.6 அதை கன்வர்ஷனுக்கு பண்ணிட்டாச்சு. h ஓட வேல்யூவான பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 6.6 × 10⁻34. I got around 0.7 × 10⁻15. இந்த threshold frequency வச்சு இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை வச்சு நான் எப்படி லேம்டா கண்டுபிடிக்க முடியும்? அப்போ we got the formula v which is equal to lambda f, velocity equal to wavelength into frequency. அப்போ நான் என்ன பண்ணலாம், நமக்கு இது மெட்டல் சர்ஃபேஸு ஃபோட்டோ எலக்ட்ரான்னு சொல்லும்போது இந்த v becomes c, that is velocity of light, lambda into threshold frequency. இப்போ கண்டுபிடிக்கலாமா? சியோட வேல்யூ 3 × 10⁸. இது எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா சம்மில்? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களா? இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன கொஸ்டின் 3 அன்னோன் ஸ்டஃப், அது எதுவுமே நமக்கு சம்மில் கொடுக்கல. ஆனால் எப்படி நம்ம எடுத்தோம்? அதனால தான் சொல்கிறோம் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான கான்ஸ்டன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். டிவைடட் பை 0.7 இங்கே டிவைட் பண்ணும்போது 4.16 × 10⁻7 மீட்டர்னு வருது. 1 நானோ மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻9 அல்லவா? இப்போ 10⁻7 10⁻9 ஆகணும். என்ன செய்யலாம்? 416 டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா
4.16 ஆக மாறுது. அப்போ 4.16 into 10 to the power of minus 2. அதாவது 416 into 10 power minus 2 போடலாமா? minus 2 minus 7 becomes minus 9. அப்போ 416 நேனோமீட்டர். இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்சர் என்ன? 413. அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். எப்படி சார் நீங்கள் இதை பண்ணீங்க? இதை 0.72ன்னு வச்சுருந்தா ஒரு வேளை 413ன்னு வந்திருக்குமோ என்னமோ. ஜஸ்ட் 1 or 2 டிஃப்ரென்ஸ், அது பெரிய இஷ்யூவாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அடுத்து 450ங்கிற ஆப்ஷனுக்கு பதிலாக ஒரு வேளை 420 இருக்குதுன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டெஃபினட்டாக அந்த 420 தான் சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்? அந்த ப்ரெசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். சின்ஸ் த டிஃபரன்ஸ் இஸ் வெரி ஹை, அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 413 அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்சருங்கிறனால அதை சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஆன்சரோட ஆப்ஷன்ஸை நீங்கள் எப்போதுமே பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து வரக்கூடிய வேல்யூஸை கரெக்டாக ப்ராப்பராக டிவைட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? எப்படி டிவைட் பண்ணலாம்? 3/0.72ன்னு இருக்குது சார், நான் அதை எப்படி டிவைட் பண்ணுறது? இங்கே ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 300/72ன்னு வருமா? அப்போ நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம சம்மெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் இதோட பெரிய இஷ்யூ. சரியா? If the length of the rod is doubled, L dash equal to 2L, and the area of cross section is halved, A dash which is equal to A by 2, then its Young's modulus E dash will be what? உடனே என்ன பண்ணேன்? டெல்டா L which is equal to FL divided by AE எல்லாமே போட்டாச்சு. L dash இருக்குது, A dash இருக்குது, E dash இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ F dashோட வேல்யூ எதுவுமே கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? சரி, எலாங்கேஷனோட வேல்யூமே கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் ரொம்ப வேகமாக யோசிச்சதுக்கு அப்புறமா தான் சரியான ஒரு பல்பு கிடச்சிச்சு. கொஸ்டினை மறுபடியும் பார்க்கணும். யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸுங்கிறது வுட்டுக்கு ஒரு வேல்யூ, ஸ்டீலுக்கு ஒரு வேல்யூ, ரப்பருக்கு ஒரு வேல்யூ, காப்பருக்கு ஒரு வேல்யூன்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அது லென்த்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது ஏரியா எக்ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபோர்ஸ் வேரி ஆனாலும் பரவாயில்ல, இட் வில் நெவர் சேஞ்ச். E dash which is equal to E, that is independent of length and area. அப்போது இதெல்லாம் எதுவுமே வராதா சார்? இருக்குது, வாய்ப்பு இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் which is equal to stress divided by strain. ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும்போது ஃபோர்ஸ் பை ஏரியா, அதுவே எலாங்கேஷன் ஸ்ட்ரெயின்னு சொல்லும்போது டிவைடட் பை டெல் எல் பை எல். ஸோ தேட் பிகம்ஸ் எஃப் இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ இன்ட்டு டெல்டா எல். இதெல்லாம் ஓகே. அப்படி பார்த்தா தியரட்டிக்கலாக என்னால் கொண்டு வர முடியுமே சார்? தாராளமாக கொண்டு வர முடியும். பட் தட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் இட்ஸ். ஸோ இ இஸ் நத்திங் பட் யுவர் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர். இப்போது என்னோடய ஸ்டிக்கு உடன் ஸ்டிக் இருக்குது. அந்த உடன் ஸ்டிக்கோட லென்த்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. அதை நான் ஃபோர்ஸு கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து அதை 15 சென்டிமீட்டரான ஆக்குனாலும் அதோட யங்ஸ் மாடுலஸ் மாற போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மெட்டீரியல் சேம் தானே. அதுதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சிங்கிள் ஆன்சர். அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பரீட்சையில் நம்ம சால்வ் பண்ணுவோம், வேகமாக சால்வ் பண்ணுவோம். சில நேரம் இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொஸ்டின் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற அந்த சிங்கிள் ஆன்சர் நமக்கு புரியல, தட்டுப்படாது. என்னோட அனுபவங்கள் நான் சால்வ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணனோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது பண்ணும். வெறும்னா இதுக்கு தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் சர்டன் ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் -5.2 into 10⁻⁷. அந்த கிராவிட்டி அட் ஹைட் இஸ் 6.4 m/s². m/s² என்பது ஜியை தான் குறிப்பிட்றாங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ங்கிறது வி. வி அல்லது வின்னு சொல்லுவாங்க, இதை யூன்னு சொல்லுவாங்க. தென் தட் ஹைட் ஹெச் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஹைட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை ஆர். இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு கவலை கிடையாது, ஏன்னா மைனஸ் தான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா? அதே போல் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை r². நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ்னால் r+h, இங்கே r+h². இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து முழிச்சுக்கிட்டே கிடந்தேன். அது தேவையில்லை. அதை விட சிம்பிளான மெத்தட் இருக்குது. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஏன் டிவைட் பண்ணுறோம்? இது gm/r², இது gm/r. இதை கட் பண்ணால் இங்கே 6 கட்டு, அப்போ 1/rன்னு வந்துடும். 6.4 டிவைட் பை -5.12. அப்போ இந்த r மேலே, இந்த 5 மேலே, இந்த 6 கீழே அப்படி போகும்போது -8 × 10⁶ மீட்டர். அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஸ்கேலார் ஒன். அதில் நெகட்டிவ்க்கு வேலையே கிடையாது. இட் ஒன்லி ஷோஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அந்த மைனஸை நம்ம நெக்லெக்ட்லாம் தேவையே கிடையாது. 8 × 10⁶ சுமாராக 8000 கிலோமீட்டர். 8000 கிலோமீட்டரில் ஆனால் 8000 மீட்டர் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 8000 கிலோமீட்டர்னு இருந்தால் நம்ம அதை சூஸ் பண்ணியிருப்போம் இல்லை? ஆனால் அதான் கிடையாது. ஏன்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ரேடியஸுங்கிறது என்னோட எர்த்தோட ரேடியஸு 6400ங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து இருக்கக்கூடிய ஃபைனல் ரேடியஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் ஓன்லி ஆர், தட் இஸ் r+h which is equal to 8000.
அதுக்கப்புறமா 8000 மைனஸ் ஆர் ரேடியஸ் ஆஃப் எர்த் 6400 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா 1600 கிலோமீட்டர். ஆப்ஷன் நம்பர் டி கரெக்ட். அப்போது இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பண்ணலாம். இது சொல்லும் போதே நான் சொல்கிறேன். இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் ஆர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இல்லையா? இப்போ இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயரு, இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச். அப்படி போட்டாலும் ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் 1/r ப்ளஸ் ஹெச்னு வரும். இந்த ஆன்சர் இட் இஸ் ஆக்சுவலி ஆர் ப்ளஸ் ஹெச்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு ஆரை மைனஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் என்னால் சால்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் சால்வ் யுவர் ஆன்சர். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1600 கிலோமீட்டர். In a transformer, if the primary and secondary coil have 110 turns, 100 primary 10 secondary, primary voltage, secondary coil என்ன பண்ணிட்டாங்கன்னா வோல்டேஜுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க as shown in the figure. Find the potential difference across 7. ஸோ இதோட வேல்யூ நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் சீரீஸ் ஆஃப் செக்ஷனில் வருது. ஸோ சீரீஸில் வரும்போது என்ன பண்ணலாம்? ஸோ வாட் யூ வில் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி பை விஎஸ் ஈக்குவல் டு என்பி பை என்எஸ், 220 வோல்டேஜ் பை செகண்டரி வோல்டேஜ் 10/100 இங்கே எல்லாத்தையும் கட் பண்ணேன். விஎஸோட வேல்யூ 22. இப்போ எனக்கு செகண்டரியில் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரைமரியோட வோல்டேஜ் ப்ரைமரி டர்ன் இருக்குது, செகண்டரியோட வோல்டேஜ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 22, செகண்டரியோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சிச்சு. ஸோ வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட்? we have to find the potential difference at இந்த 7ல் இருக்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ட்ரூப்? ஐஎஸ் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா? கரண்ட்டை வச்சு தான், அதாவது வோல்டேஜ் மட்டும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் ஒரு பார்ட் இருக்குது, 2 பார்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஐலேருந்து இதோட ஸ்பெசிஃபிக் வோல்டேஜை கண்டுபிடிக்கலாம். எப்படி? விஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்ஆர்எஸ், ஐஎஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 22 டிவைடட் பை 15 + 7. இந்த 15ஐயும் இந்த 7ஐயும் ஆட் பண்ணுறோம். பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு 1. தென் வி நாட் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர், ஐயோட வேல்யூவான 1, ரெசிஸ்டன்ஸ் 7. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் மட்டும் நமக்கு வரக்கூடிய வோல்டேஜுங்கிறது 7 வோல்டேஜாக இருக்கும். சரிங்களா? இதில் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பேரலல் ஆங்கிள் கூட கிடச்சிச்சு. ஏன்னா இங்கேருந்து நமக்கு வோல்டேஜ் போகும்போது இட் சீம்ஸ் லைக் பேரலல்னு போட்டிங்கன்னா 1/RP விச் இஸ் ஈக்குவல் டு 1/15 + 1/7 அப்படின்னு போகும். அப்புறம் 22 கீழ் 105ன்னு வரும். ஸோ டிவைடட் பை 1/5, அப்போ 1/R = 5. இந்த மாதிரிலாம் ஆன்சர் போச்சு. பட் தட்ஸ் நாட் நீடட். ஓகே, இது ஆக்சுவலாக பேரலில் கிடையாது, கனெக்ஷனோட மிஸ்டேக் தான். இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் சீரியஸ். அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா வோல்டேஜோட போர்ட் இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அது கொடுக்காதனால ஏற்பட்ட கொஸ்டினில் ஏற்பட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் தான். த வோல்டேஜ் மஸ்ட் பி ஹியர், இந்த பார்ட்லேருந்து தான் நமக்கு போகணும். போகும்போது இட் லுக் லைக் எ சீரியஸ். இது சீரியஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த வோல்டேஜோட பிளேஸ்மெண்ட் எங்கேங்கிறது கொடுக்காதனால ஏற்பட்ட குழப்பம். இட் வுட் பி லைக் திஸ். இங்கேருந்து நமக்கு வோல்டேஜ் சப்ளை பண்ணுற மாதிரி தான் அதோட கணக்கு. அதை பண்ணும்போது நமக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கிறதாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். The distance between object and its twice magnified real image for a convex lens is 45 cm. Find the focal length of the lens. இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு JEE கொஸ்டினில் பண்ணியிருக்கோம். இதே டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும். அதை உங்களுக்காக கேட்டுக்கிறேன். இதை பார்க்கும்போது டக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்வைஸ் மேக்னிஃபைடு தானே, அப்போ 2v - u = 45 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை தான் நான் முதல்ல எடுத்தோன்னே போட்டேன். அப்புறமா அதை மறுபடியும் படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ட்வைஸ் மேக்னிஃபைட் தட் இஸ் நத்திங் பட் m = 2, மேக்னிஃபிகேஷன் 2. The distance between u and v that is equal to 45, m = -v/u அப்படின்னு போடும்போது I got which is equal to 2ங்கிறது கொஸ்டின். அப்போ v = -2u, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். in this equation -2uங்கிறத போட்டால் -2u u மைனஸ் பண்ணால் -3u = 45, u = 45/3 தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ்னு இருக்கனால -15 cm u. அதை vயில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே -15 அப்படிங்கிறத போட்டால் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே போகும்போது -15 தட் இஸ் ஈக்குவல் டு 30ன்னு ஆகிடுது. அப்போ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ கிவன் லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 1/f = 1/v - u, 1/30 மைனஸ் ஆஃப் 1/-15 தட் இஸ் ப்ளஸ் 1/15. 15 இங்கே ஒரு 2 1 3/30 தட் இஸ் 1/10. த ஃபோக்கல் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு 10 cm அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ 10 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஆன்சரை இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு -10 சென்டிமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வைங்க. அப்போது உங்களுக்கு மறுபடியும் பொறுத்தட்டும், ஐயோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு உங்களுக்கு டவுட் வரதுக்கு வேலை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்கள். 10 -10ன்னு ஒரு விஷயம் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை செம்ம நிரூபடி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி செக் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரிசைஸான ஆப்ஷன் கிடைக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட ஆன்சர் -10க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ப்ளஸ் மைனஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. If a block of mass m is released from the top of the frictionless slide, frictionlessனு கொடுத்துட்டாங்க, so coefficient of friction mu equal to 0. Find the velocity when the block reaches point B such that 0.5 meter below the starting point. G ஓட வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். என்ன பண்ணிட்டேன்னா, இதை நான் ரோலாக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, I1 ஒமேகா 1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஒமேகா ஸ்கொயர் ரெண்டும் ஒரே வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, I1 மைனஸ் I2 அல்லது I2 மைனஸ் I1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், இப்படிலாம் என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா தான் கவனித்தோம், இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்லைடுனா அப்படியே ஜஸ்ட் ஸ்லைட் ஆச்சுன்னா ரோல் ஆகாது, அதுக்குள்ளே எனி மோஷன் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம குதிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சறுக்கு மரத்தில் சறுக்கணும், நம்ம மட்டும் அழகாக சறுக்கிட்டு போயிட்டுருப்போம். அதுவே ஒரு சிலிண்டரோ ஒரு சர்க்கிள் ஒரு வட்டத்தை போட்டிங்கன்னா, அதுவும் அந்த வட்டமும் ஸ்லைட் ஆகும், அந்த வட்டமும் தானாக சுழலும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆங்குலார் வெலாசிட்டி ரெண்டுமே கிரியேட் ஆகும். அது இந்த ப்ராப்ளத்தில் இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், UH is equal to Kன்னு போட்டிங்கன்னா mgh equal to half mv square, v square equal to 2gh. நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற v equal to 2gh ஃபார்முலா மட்டும்தான். 2 கிராவிட்டி 9.8 h போட்டிங்கன்னா ஜிங்கிறத டைரெக்டாகவே எடுக்கலாம். 10ன்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, தட் இஸ் நத்திங் பட் 3.14. த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஆனால் இந்த மாதிரி தான், இந்த டயக்ராமை பார்த்து நான் கூட அதான் பயப்படுறேன்னு சொல்கிறேன் இல்லையா. இது ஒருவேளை வட்டமாக இருந்து அதனுடைய ரேடியஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டரு அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கொஸ்டினோட ஆன்சரே வேறு மாதிரி மாறும். அந்த இடத்துல I ஸ்கொயர் டெஃபினட்டாக வரும். இந்த மாதிரி தான் என்ன செய்யணும்னா, ஒரு கொஸ்டின் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. இது எந்த மாதிரி நம்ம அதை கண்டினியூஸ் பண்ணுறோம், ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அல்சஸ் பண்ணுவோம். வென்வேர் இட் இஸ் ஸ்லைட், இதுக்குன்னு ஒரு ஆங்கிள் கூட இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ்லெஸ். ஒய்? பிகாஸ் த பாடி இஸ் செட் டு பி எ ஸ்கொயர். அப்போ என்ன ஆகுனா, பாடி நீட்டாக இது ஸ்கொயராகவே தான் ஸ்லைட் ஆகும். அந்த இடத்துல ஒரு ஸ்லைடில் மட்டும்தான் இம்பேக்ட்டு. அந்த இம்பேக்ட்டுக்குமே வந்து மியூவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்லைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இட்ஸ் எ கேக்வா கொஸ்டின். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஸ்டினை பார்த்தோன்னா கொஞ்சம் மிரண்டு போய் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ்க்கு வர வேண்டியதாக இருக்குது. Find the temperature at which the RMS speed of hydrogen will be same as that of RMS of speed of oxygen at 47 degrees Celsius. ஸோ V1 அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜனோட V1ம் RMS ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜனும் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது சம்மோட முதல்ல கொடுத்துட்டாங்க. இதோட டெம்பரேச்சர் T1 கண்டுபிடிக்கணும், இங்கே T2 கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி டெம்பரேச்சர் ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய கொஸ்டின். RMS வெலாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இணைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT1 டிவைடட் பை M1 இல்லையா. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு RT2 டிவைடட் பை M2. இங்கே 3, இந்த 3 கட்டு, இந்த R கட்டு. இப்போ ஒருவேளை மாஸ் 1ம் மாஸ் 2ம் ஈக்குவலுங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை கூட கட் பண்ணலாம். ஆனால் அப்படி அவங்க கொடுக்கல, கரெக்டாக. அப்போ என்ன செஞ்சாகணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை M1, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 பை M1 ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குன்னா ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா T1 டிவைடட் பை M1, ஹியர் T2 டிவைடட் பை M2. நமக்கு தான் மாஸோட வேல்யூ கொடுக்கலையே, வாட் ஹேவ் டு டூ சார் அப்படின்னா, ஹைட்ரஜன் நத்திங் பட் மாஸ் 2, ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும் 2 × 16 32, சரிங்களா. அட்டாமிக் மாஸ் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா T1/2, T2 வெறும் 32, 2 16 32. T2ஓட வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு 273 ப்ளஸ் 47, ஏன்னா கெல்வினுக்கு மாற்றணும் இல்லையா, ப்ளஸ் 273 போடும்போது ஐ காட் அரௌண்ட் 320 டிவைடட் பைன்னு சொன்னால் 20 கெல்வின். அந்த 20 கெல்வின்கிற ஆன்சரே இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. அப்புறம் தான் டக்குன்னு, அதாவது எவ்வளோ நம்ம வேகமாக சால்வ் பண்ணாலும் ஒரு இடத்துல நமக்கு ஒரு மென்டல் பிளாக்னு ஒன்று வரும் இல்லையா, அதுதான் எனக்கும் வந்துச்சு. இப்போ செல்சியஸில் 20 டிகிரி செல்சியஸ்னால் ப்ளஸ் 273 போடுறோம், போட்டால் தட் பிகம்ஸ் 293 கெல்வின். இப்போ 293 கெல்வின் கொடுத்தாங்கன்னா மைனஸ் 273ன்னு போட்டோம்னா 20 டிகிரி செல்சியஸ்னு வரும். அதான் இங்கேயும் பண்ணோம், மைனஸ் 273ன்னு போட்டால் மைனஸ் 253 கெல்வின்னு வருது. இப்படிலாம் ஒரு வேல்யூ வருமா அப்படின்னு யோசிச்சா மைனஸ் 253 கெல்வின் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்போ கூட என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு ஒரு பயத்தில் எதுக்கு எப்படிலாம் போட்டுக்கிட்டு நம்ம 253 டிகிரி செல்சியஸே போட்டுருவோம் அப்படின்னு போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுமே என்னென்னா, நம்ம எதையாவது போட்டு மாற்றிக்கணும். இப்படி முதல்ல மைனஸ் 253 கெல்வின்லாம் ஒரு வேல்யூ இருக்குமா சார், இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்ததுக்கான டேட்டா படி நமக்கு வரக்கூடிய வேல்யூ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். மைனஸ் 253 மைனஸ் 253 ரெண்டு ஆப்ஷன் மேட்ச்சு. இங்கே டிகிரி செல்சியஸ், இங்கே கெல்வின். ஒரு இடத்துல என்ன சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் டிகிரி செல்சியஸை போட்டேன்னா மார்க் கிடைக்குமா? கிடைக்காது.
So this is what our problems will go on. Two identical insulated coilனு சொன்னாலே mu naught I by 2R அப்படிங்கிற ஃபார்முலா டக்கு நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். Carrying same current, அப்போ I1 which is equal to I2, same radius R1 which is equal to R2, and place at that the centers are coinciding with each other, but planes of coil are perpendicular to each other. Find the net magnetic induction at the center. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா இதில் முக்கியமான கீவேர்டு பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ ஒரு லைனில் 90 டிகிரிக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டும் இருக்குன்னா இங்கே B2 இங்கே B1. அப்போ இன்டர்மீடியட்டில் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்ன? எக்ஸ். தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர். வென் B1 விச் இஸ் ஈக்குவல் டு B2 ரெண்டுமே சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே. ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும், உள்ளாரே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா B ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயராக மாறும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு B, 2B ஸ்கொயருங்கிறது ஸ்கொயர் ரூட்டில் இந்த வேர்ல்டு வரும்போது இதுக்கு இதுவும் கட் ஆகிடும், வெறும் B. ஆனால் இந்த 2ங்கிறது ரூட் ஆஃப் 2. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நெட்டு, ஏன்னா mu naught I by 2R இல்லையா, அதோட B1 ப்ளஸ் B2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு mu ஆஃப் I டிவைடட் பை ரூட் 2R அப்படிங்கிறத பார்க்குறோம். ரூட் 2 கட் ஆகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 mu naught I by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2R. ஆனால் இங்கே mu naught I by 2A ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2A தான் இருக்குது. அப்போ எப்படி நான் இங்கே போடுறது? நமக்கு R தானே வேணும். அங்கே கொடுத்துருக்காங்க சேம் ரேடியஸ் A, அவங்க ரேடியஸை இங்கே ஏன்னு எடுத்திருக்காங்க, நம்மளும் எடுத்துக்க வேண்டியதானே. இது ஏன்னு போட்டிங்கன்னா mu naught I by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு A. டெரிவேட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான், பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். டெரிவேஷனை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ஒரு 4 ஸ்டெப் ஆன்சராக கூட உங்களுக்கு இருக்கலாம். சரியா? If the electric field of the component of EM wave is E equal to E naught cos omega t minus k z I, then the magnetic component will be what? ஸோ magnetic componentனா B யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே E யோட வேல்யூ இருக்குது. அண்ட் தென் B E இணைக்கக்கூடிய ஃபார்முலா C which is equal to E divided by B, then B which is equal to E divided by C. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் ஆன்சரில் பிரச்சனை வரும். இங்கேயும் E divided by Cன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கேயும் E by C ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய காம்போனண்ட்டு I, இங்கே இருக்கக்கூடிய சியோட காம்போனண்ட்டு என்ன அது நமக்கு தெரியுமா? we don't know that. ஸோ அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is nothing but your J. இது காம்போனண்ட் ஐன்னா I divided by K that is equal to J அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணுறோம், ஜேவை சூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் இங்கே நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. ஒன் ஸ்டெப் ஆன்சர் தான், ஆனால் அது ஜேன்னு கொடுக்கும்போது நம்ம ஜேவை சூஸ் பண்ணுறதா நம்ம மைனஸ் ஜேவை சூஸ் பண்ணுறதாங்கிற ஒரு குழப்பம் வரும். ஸோ இஃப் இட் இஸ் ஐ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிராஃபை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த மட்டும் இட் வில் பி லைக் திஸ் இல்லையா, இப்படி போயிட்டுருக்கும். அதில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே உங்களுக்கு கரண்ட் போயிட்டுருக்கு, பாஸ் பண்ணிகிட்ருக்கு சீனு கேட்டால், இன் திஸ் டைரக்ஷன் அலோன் தட் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் சாப்டர் நம்பர் 23 வரக்கூடிய சின்ன கான்செப்ட் தான். இது ஐன்னா அது ஜே, இது ஐன்னா இது கே அப்படின்னு இதோட ஆர்டர் வந்து மூணுமே 1 by 1 சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதன்படி இதுக்கு ப்ரப்பண்டிகுலர்னு பார்த்தீங்கன்னா ஜே தான். அவ்வளோதான், அந்த ஆன்சர் நம்ம இதில் போடுறோம். அடுத்து, in a closed organ pipe fundamental frequency is 50 Hz. Now same water is filled and the frequency become 110 Hz. If the cross sectional area of pipe is 2 cm square, find the amount of water in grams அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட வேல்யூ கொடுக்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் கிராம்ஸ்னா கிராமோ கிலோகிராமோ அது என்னவாக இருக்கும்? மாஸ் தான். மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? ரோ இன்ட்டு வால்யூமு. வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த்து. ரோ இருக்குது, வாட்டருங்கிறதுனால 1000 போட்டுடுவோம். ஏரியா 2 × 10⁻⁻⁴, ஏன்னா 2 cm² தானே. அப்போது டெல்டா எல்லுங்கிறது என்ன? அப்போ நான் என்ன செஞ்சாகணும்னா, 2 ஃப்ரீக்வன்சியை நான் நெகட்டிவ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறதையும் சொல்கிறேன். இந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்புங்கிறத கவனிக்காமல் ஃப்ரீக்வன்சி 100 Hz. அப்போ இதை ஓப்பன் ஃப்ரீக்வன்சி மைனஸ் க்ளோஸ்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ V divided by 2L மைனஸ் V divided by 4L அப்படின்னு போட்டு V by L இன்ட்டு 1 by 2 minus 1 by 4. அப்போது V by L இன்ட்டு மைனஸ் 1 by 2. இங்கே Vயோட வேல்யூவும் இருக்குது, Lோட வேல்யூவும் இருக்குது. ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணால் 110 மைனஸ் 50 60 விச் இஸ் ஈக்குவல் டு 330 கீழ் லென்த்து. அப்போ லென்த் ஈஸியாக கிடச்சிடும் இல்லையா. ஸோ இப்படியெல்லாம் என்ன பண்ணேன்னா திங்க் பண்ணிவிட்டு 60 இங்கே 50ன்னு போட்டால் 300 கிட்டத்தட்ட 150 அப்படிங்கிற வேல்யூவில் நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறமா தான் ஒரு விஷயம் தட்டுச்சு, இதுவும் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஸோ ஆல்ரெடி அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு தான், அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஃபில் பண்ணி, ஏற்கனவே க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு அதில் இன்னும் கொஞ்சம் அவங்க தண்ணியை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுமே க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்.
அப்போ ரெண்டுத்துக்கான ஃபார்முலா என்ன V/4L தானே. ஸோ V/4L1 which is equal to 50/300/L1. ஏன்னா அது வரைக்கும் இருந்த லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா L1. இப்போ தண்ணியை போர் பண்ணதுக்கப்புறமா ஒரு லென்த்து மாறி இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் யுவர் L2. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, L2 - L1 கண்டுபிடிக்கணும்ல. ஸோ தட் இஸ் வாட் V/4L1. அப்போ L1 தனியாக எடுத்திங்கன்னா யூ வில் பிகம் 1.65. F2ஓட ஃபார்முலா 110 Hz which is equal to V/4L2. அதுலேருந்து L2 கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 0.75. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0.9 வேல்யூ வருது. அதுக்கப்புறமா கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் உங்களுக்கு ஈஸி தானே. 2 × 0.9 1.8. 1.8 × 1000 சொன்னால் 1800 × 10⁴. ஸோ தட் இஸ் லைக் 0.1. அதாவது 0.1 kg. தட் இஸ் நத்திங் பட் 180 கிராம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்மளோட ஆன்சர்ஸ் வில் கோ ஆன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது இட்ஸ் மோர் லைக் நாட் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக வருது. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட், சர்ஃபேஸ் டென்ஷன், ஆங்குலார் மொமெண்டம், ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட்னு சொல்லும்போது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம். F = நியூ இன்ட்டு du/dx, நியூ இன்ட்டு A × du/dxன்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் வரக்கூடிய விஸ்காசிட்டியோட இண்டெக்ஸ் நியூட்டன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் கட்டு மீட்டர் கட்டு, கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட், mL⁻⁻1 T⁻⁻1. ஆஃப்டர் தட் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு பார்க்குறோம். நியூட்டன் பர் மீட்டர், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் கட் பண்ணால் கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர், mT⁻⁻2. L ஆங்குலார் மொமெண்டம். Lோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு, ரேடியஸோட யூனிட் மீட்டர், தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு, mL² T⁻⁻1. And then all type of energy, எனர்ஜினாலே ஜூல்னா நியூட்டன் மீட்டர், நியூட்டனா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர், mL² T⁻⁻2. ஆக எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு JEE கொஸ்டினாக இருந்தாலும் இந்த சாப்டர் நம்பர் 2ங்கிறது வெல் வெர்ஸ்டு. இந்த சாப்டர் நம்பர் 2க்காக நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே எல்லா யூனிட்டும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அந்த எல்லா யூனிட்டும் மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணுற விஷயமே செகண்ட் யூனிட் இஸ் அ தரோலி என்ஜாயபிள் யூனிட். அதுக்காக நீங்கள் நிறைய எஃபோர்ட் எடுத்து எல்லா ஃபார்முலாஸையும் கரெக்டாக இது பண்ணி அந்த கன்செப்ஷுவலாக அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த யூனிட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பூந்து வரலாம். இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிங்கிறது சாப்டர் நம்பர் 9, சாப்டர் நம்பர் 10 ஃப்ளூயிடு, சர்ஃபேஸ் டென்ஷன் சாப்டர் நம்பர் 10, ஆங்குலார் மொமெண்டம்ங்கிறது சாப்டர் நம்பர் 4லேயும் வரும், 5லேயும் வரும், ஒர்க் பவர் எனர்ஜி 6லேயும் வரும். இவ்வளோ ஏன் சாப்டர் நம்பர் 27 ஆட்டம்ஸ் நியூக்ளியரில் கூட இந்த ஆங்குலார் மொமெண்டம் வரும். எனர்ஜி சாப்டர் நம்பர் 6. இப்படி எல்லா யூனிட்டையும் இணைக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த செகண்ட் யூனிட்டை கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணும்போது மற்ற எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அகைன் சம் ஈஸி கொஸ்டின். தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ ஷார்ட் டைபோல் இஸ் டியூ டு ப்ரொபோஷனல் டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு என்ன குழப்பம்னா ப்ரொபோஷனல் பொட்டன்ஷியல்னு சொல்லும்போது V = KQ/R. ப்ரொபோஷனல்னு சொன்னால் அப்போ V ப்ரொபோஷனல் டு 1/R. வேலை முடிஞ்சு போச்சா? ஆன்சர் இருக்கா? ஆனால் கிடையாது. அவங்க டைப்போலை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ டைப்போலை நான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டைப்போல் P which is equal to Q into R. இங்கே Q மட்டும்தான் இருக்குது. அதனால நான் டைப்போலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு R பண்ணேன்னா அப்போ பாட்டமில் ஒரு ஆரையும் நான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்படி பண்ணால் தானே ரூல் கரெக்டு. அப்போது K into QR divided by R square that becomes KP divided by R square. இப்போது டைப்போலை பேஸ் பண்ணி பாருங்கள். அப்போ V is proportional to 1/R square அல்லவா. வேலை முடிஞ்சிச்சா? இப்போ இந்த கொஸ்டினில் ஷார்ட் டைப்போலுங்கிற வார்த்தை இல்லை. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டியூ டு என் ஒயர் இஸ் ப்ரொபோஷனல் டு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் சிம்ப்ளி V is proportional to 1/R. அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதனால தான் கொஸ்டினில் அந்த ஒரு ஷார்ட் டைப்போலுங்கிற ஒரு வார்த்தையால் 1/Rக்கும் 1/R² இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். A wire carrying square root of 2 ampere current I placed in the plane of magnetic field B making an angle something. Find the force per unit length on it. ஃபோர்ஸ்னு சொல்லும்போது BIL sin θ இது நமக்கு தெரியும். தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சிச்சு. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லென்த்து இல்லை, லென்த் இல்லையேன்னு பார்க்குறதுக்கு பதிலாக ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன, இந்த எல்லாம் டிவைட் பண்ணிக்க. அப்போ FB = BI sin θ அதை போட்டால் போதும் இல்லையா. பியோட வேல்யூ ஐயோட வேல்யூ sin 45. sin 45ங்கிறது 1/√2, √2 கேன்சல்ஸ், 3.5 × 10⁻⁻5 நியூட்டன் மீட்டர். அப்பாடா ஆன்சர் கிடச்சிச்சின்னு பார்த்தா 3.5 இல்லை. சரி 35க்கு நியர் பை ஆன்சர் பார்க்கலான்னா 10⁻⁻6 இருக்குது, -5 இருக்குது.
வழக்கம் போல் இப்போயும் உங்களுக்கு சாப்டர் நம்பர் 2 தான் கை கொடுக்குது. அப்போ என்ன செஞ்சாகணும், யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன் வழக்கம் போல் 3.5 என்பதை எப்படி எழுதலாம், 35 கீழ் 10 அப்படின்னு எழுதலாமா. தட் இஸ் நத்திங் பட் 35 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 10 பவர் மைனஸ் 1 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 நியூட்டன் பர் மீட்டர். அப்போ ஆப்ஷன் சி அதை நம்ம கரெக்ட், இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன 10 பவர் மைனஸ் 5 சூஸ் பண்ணிடுவோமா. இந்த வேல்யூவை எல்லாம் கிட்டத்தட்ட 3.5 இன்ட்டு 35 ஒன்று தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டென்ஷன் தான். ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஸ்டிப்புலேட்டட், இப்போ உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக ஜாலியாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், முடியாது. பரீட்சையில் டக்குன்னு உங்களுக்கு மிஸ் ஆகும், ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த 10 பவர் கன்வர்ஷன்ஸில் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக செயல்பட்டிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. சரிங்களா. ஸோ we have reached the end of this part. நெக்ஸ்ட் வீடியோவில் 30/1/2024 ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் அவர் டிஸ்க்ளைமர், ஒரு என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். கிராஷ் கோர்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஃப்ரம் மார்ச் ஏப்ரல் 2024. இந்த 2 மாதத்தில் கிராஷ் கோர்ஸ் ஃபார் JEE ஆஸ்பிரண்ட் as well as NEET ஆஸ்பிரண்ட்ஸுக்கான கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் சாப்டர்ஸ், உங்களுக்கு தேவையான இண்டிவிஜுவல் சாப்டர்ஸும் சால்வ் பண்ணுவோம். இல்லை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்னாலும் இட் வில் பி கவர்ட் இன் கிராஷ் கோர்ஸ். கூகுள் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். லைக்வைஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் ரெப்போசிட்டரிஸில் இல்லை, தேடி பார்க்கும்போது இல்லை, கிடச்சா தானே. கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுவேன். இதெல்லாம் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்தவங்க ஷேர் பண்ணது, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா முடிஞ்சால் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ JEE அட்வான்ஸோட கொஸ்டின்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அட்வான்ஸ்டு கொஸ்டின் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை கூட சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் மாதிரி எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். As usual, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.